ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிங்க. வாய் தான் அப்படி சொல்லுது, ஃபேஸை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஓ, நான் ரொம்ப செல்ஃபிஷா உன்னை கூட்டிட்டு வந்துட்டேனா? இந்த ட்ரிப் உனக்கு ஓகே தானே? ஷோ, ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்க கூட வர்றதுனா எனக்கு எப்பவுமே சந்தோஷம்தான். அப்புறம் எதுக்கு இந்த டல் லுக்கு? சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. இல்ல, கொடைக்கானல்லையாவது நீங்க ஃபெஸ்டிவலுக்கு போனா வெண்ணிலாவோ கார்த்தியோ பவித்ராவோ என் கூட இருப்பாங்க, எப்படியும் ஜாலியா ஓடிடும். ஆனா இப்ப நீங்க கூட்டிட்டு போறது எங்கன்னே தெரியாது. அங்க நீங்க மீட்டிங் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியாது. தெரியாத இடத்துல நான் மட்டும் தனியா இருக்கணுமேனு தான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்க நீ ஒன்றும் தனியெல்லாம் இருக்க மாட்ட. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீ நான் மட்டும்தான் தனியா இருப்போம். என்னங்க சொல்றீங்க? புரியல. நீ நானும் போறது ஆளே இல்லாத ஒரு தீவுக்கு, அதுவும் அந்த அழகான தீவுக்கு நம்ம 2 பேர் மட்டும் படகுல போறோம். ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? அப்போ மீட்டிங்னு சொன்னது சும்மா. அப்போ இது எனக்கு சர்ப்ரைஸா? ஏங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என் வாழ்க்கையில நான் தீவெல்லாம் பார்த்ததே இல்ல. அதுவும் நீங்க சொல்ற மாதிரி ஆளே இல்லாத தீவுல உங்க கூட நான் மட்டும் தனியா இருக்கிற மாதிரி கனவெல்லாம் கண்டிருக்கேங்க. அப்போ நிஜமாவே கனவு நினைவாக போதா? ஆமா. ஐயோ, ஆனா எப்படிங்க உங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் தோணுச்சு? எப்படின்னா? ஆஹா, இல்ல, உங்களுக்கு இருக்கிற வேலையில இப்போலாம் கொஞ்ச நாளா வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லயே ரொம்ப பிஸியா இருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குதேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. எப்பதான் உங்ககிட்ட பேச டைம் கிடைக்குமோன்னு நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தேங்க. நீங்க வேற நான் கிட்ட வந்தாலே அப்புறமா வான்னு சொல்லி அனுப்புனீங்களா? கவலைப்படாத, அங்க 24/7 உன்னோட தான். நீ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் என்னோட பேசலாம். சூப்பருங்க. நீங்க இப்படியெல்லாம் என்ன சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது போயிட்டு வரணும்னு சொல்லிட்டே இருந்தல, அதுக்காக தான். பாவங்க நீங்க. ஏன்? நான் ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இருக்கிற உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப தேங்க்ஸுங்க. அப்படி பார்த்தா நான் கூப்பிட்டது முடியாதுன்னு சொல்லாம உடனே கிளம்பி வந்ததுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ். எப்படி சொல்றதுன்னே புரியலங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன என்ன பண்ற? ஏங்க? இல்ல, எதுக்கு இப்ப போன்? நீங்க பாட்டுக்கு திடுதிப்புன்னு கிளம்ப சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. வீட்ல யாருக்கிட்டயும் சொல்லவே இல்ல. முதல்ல போனை கொடுங்க, நான் அத்தை கிட்ட சொல்றேன். வேண்டாம். ஏங்க? உன்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னா நான் இத்தனை நாளா இதை சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். நம்ம போற அந்த தீவுல உனக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. நீ வீட்டுக்கு வந்ததும் அத்தை கிட்டயும் மச்சனன் கிட்டயும் மொத்தமா நீ சொல்லிடலாம். ஓகே? ஏங்க, அத்தை கோச்சிக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஆயிடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ ஜாலியா இரு. ஓகேங்க. எப்படி இருக்கு? அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்? அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அவ்வளோனா? கடல் அளவுக்கு. ஏங்க, இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா இருக்கேனா? சூப்பரா இருக்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் நீ போட்ல வரணும்னு சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் போடுவேன்னு நினைச்சே பார்க்கலங்க. தீவுக்கு வரும்போது இந்த மாதிரி Dress போட்டு வந்தாதான் போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த Dressல செம்மையா இருக்கீங்க. அப்படியா? ஆமா. ஏங்க, நம்ம 2 பேரும் இந்த Dressல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடு. ஏங்க, உங்க சர்ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
எதுக்கு இந்த ட்ரிப்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, அன்னைக்கு கொடைக்கானல்ல 2 பேரும் அந்த கீரிங் போட்ல போக வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அதானே? ஓ ம். அதுவும் இவ்ளோ பெரிய கடல்ல. நீங்க வேற லெவலுங்க. எதை யோசிச்சாலும் பெருசா தான் யோசிப்பீங்க போல இருக்கே. நீங்க வேற லெவல். போச்சு போங்க. என்னாச்சு கண்மணி? தீவுல ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில அங்க வந்தும் லேப்டாப்பும் ஆபீஸ் ஒர்க்கும் தானா? இல்ல இல்ல, அது சும்மா அது நம்ம எடுக்க போற எல்லா போட்டோஸையும் அதுல போட்டு கொஞ்சம் பெருசா பார்க்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். ஏங்க இதெல்லாம் என்னங்க? எல்லாத்தையும் இங்கேயே கேப்பியா? நீ வா, உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு தான் தெரியல. கேட்டா மட்டும் சொல்லிடுவா போறீங்க? எதுக்கு நான் மண்டை காயணும்? சரி விடுங்க, உங்க சர்ப்ரைஸ நான் அங்க வந்து தெரிஞ்சுக்கிறேன். கண்மணி, என் உயிர் இருந்தாலும் இறந்தாலும் என் காதல் உன்னோடுதான். ஹாய், லவ் யூ கண்மணி. பா, காத்து செம ஜில்லுன்னு வீசுதுலங்க. குளிர்தா கண்மணி? ஏங்க நம்மலாம் சிலு சிலுன்னு மழையிலே நனைஞ்சவங்களாச்சே, நமக்கா குளிரும்? இப்ப லேசா தூர்ச்சுனா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கோங்க. அன்னைக்கு மாதிரியே ரைன் ரைன் கம்மாகன்னு சொல்லு, வருதான்னு பார்க்கலாம். அது எப்படிங்க வரும்? அது நீங்க எனக்காக உருவாக்குன செட்டப் ரெயின். எங்க அப்படி ஏமாத்த முடியுமா சொல்லுங்க? ஏங்க உங்களுக்கு இந்த போட் ஓட்ட தெரியுமா? பெருசா தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ட்ரிப் நான் போயிருக்கேன். அப்ப இந்த மாதிரி போட்டை ஓட்டியிருக்கேன். அப்படியே நான் கத்துக்கிட்டேன். ஓ சூப்பருங்க. கண்மணி, இங்க வந்து நிக்கணும்னு ஆசையா இருக்கா? ஆமாங்க. அப்ப வா. ஆ இவ்வளவு நேரம் அமைதியா தானங்க இருந்துச்சு. இப்போ என்ன காத்து இப்படி வீசுது? இயற்கைனா அப்படிதான் இருக்கும் கண்மணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்மணி எங்க காத்து? எங்க எங்க கண்மணி எப்படி? இங்க வாங்க. கை பிடிங்க. கண்மணி எங்க பிடிங்க. எங்க கண்மணி